நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாலேயும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. ஒரு நியூஸ் நேற்றுலேருந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. யூபிஐ ரிகார்டிங்காக நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் அதை பற்றின நியூஸஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா, ₹2000 மேலே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா 1.1% வரைக்கும் சார்ஜஸ் போட போகிறாங்க ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்கிற நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அது உண்மையாக என்ன? அதே மாதிரி 29 மத்தியானம் 12 மணிக்கு என்பிசிஐ ட்விட்டரில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏப்ரல் 1 நாங்கள் 1.1% இன்டர்சேஞ்ச் சார்ஜ் போட போகிறோம் 2000 மேலே ட்ரான்சாக்ஷன் மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. ஸோ என்பிஎஸ்சி சர்க்குலர் இன்டர்சேஞ்ச் சார்ஜ் ரிகார்டிங்காக சர்க்குலரில் வச்சு பார்த்தோம்னா, கஸ்டமர் எந்த சார்ஜுமே போட பேமெண்ட் பண்ணும்போது எந்த சார்ஜும் கஸ்டமர் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை சப்ஜெக்டாக வச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, ₹2000 மேலே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணால் சார்ஜ் போடுவாங்களா இல்லையா? ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், இது பேங்கிங் இன் 4 தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா 34,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைல் ஸ்டோன் ரொம்ப பெரிய மைல் ஸ்டோன் இந்த சேனலுக்கு. ஒரு தமிழ் பேங்கிங் சேனல், அதுவும் பேங்கிங் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு மைல் ஸ்டோன் தான். இந்த சப்போர்ட்டை நீங்கள் விட்டுறாதீங்க, கன்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை பெருசாக ரன் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இன்றைக்கி ஏப்ரல் 1 யூபிஐ ட்ரான்சாக்ஷன், எந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனும் வியா பிபிஐ சரிங்களா, ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது மூலியமாக மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது ₹2000 மேலே நடக்கும்போது, ஸோ அவங்க இன்டர்சேஞ்ச் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்சேஞ்ச் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் போட போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்னென்னா, ₹2000 மேலே எந்த ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வியா பிபிஐ ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து, அது ஒன்றும் கிடையாதுங்க. ஆன்லைன் வேலெட்டு, இந்த ப்ரீபெய்ட் கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆன்லைன் வேலெட், பேடிஎம் வேலெட்டு, ஃபோன்பே வேலெட், இந்த மாதிரி வேலெட் இருக்குல்ல நிறையா, மொபிக்விக் வேலெட், இந்த மாதிரி வேலெட்லேருந்து பணம், அந்த வேலெட்டில் பணம் வச்சுட்டு அந்த பணத்துலேருந்து எந்த ஒரு மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது, மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன்னா கடை, பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதும் இன்டர்சேஞ்ச் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீ போடுறாங்க. 0.5%லேருந்து 1.1% வரைக்கும். இது யாருக்கு போடுறாங்கன்னா, பண்ணக்கூடிய கஸ்டமர்கிட்ட வாங்க போகிறதில்ல, சரிங்களா? அது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ₹2000 மேலே எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் அந்த வேலெட்லேருந்து நீங்கள் கியூஆர் கோட் யூஸ் பண்ணி வேலெட்லேருந்து அந்த மெர்ச்சண்ட்டுக்கு பண்ணும்போது அந்த பண்ணுற கஸ்டமருக்கு சார்ஜ் போட மாட்டாங்க. ஆனால் அது யார் கொடுக்கணும்னா, அந்த பப்ளிக், அந்த 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 சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கார்ல. இப்போ நீங்கள் பேடிஎம் வேலெட் வச்சுருக்கீங்க, அந்த பேடிஎம் வேலெட்டை வச்சு ஒரு 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 மெர்ச்சண்ட்டுக்கு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ யூபிஐ மூலியமாக பணம் அனுப்புறீங்கன்னு வைங்களேன், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பேடிஎம் இருக்காங்களே, அந்த பேடிஎம் என்ன பண்ணணும்னா, அந்த பேங்க் யாருக்கு பணம் போகுதோ அந்த பேங்க்குக்கு இன்டர்சேஞ்ச் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கட்டணும். இந்த இன்டர்சேஞ்ச் ஃபீ எதுக்கு கட்டுறாங்கன்னா, டு கவர் அக்செப்ட் ப்ராசஸ் ஆத்தரைசிங். ஸோ இந்த அக்செப்ட் ப்ராசஸ் ஆத்தரைசிங், இந்த 3 ப்ராசஸ்க்கு, இந்த 3 ஸ்டெப்ஸுக்கு சார்ஜஸாக இந்த இன்டர்சேஞ்ச் ஃபீ கட்ட போகிறாங்க. இது ஏப்ரல் 1 கட்ட போகிறாங்க. இது கஸ்டமர் கட்ட போகிறது இல்லைங்க. ஏப்ரல் 1 பிபிஐ இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வேலெட், ஆன்லைன் வேலெட், ஃபோன்பே வேலெட்டு, கூகுள் பே வேலெட்டு, அதே மாதிரி இந்த மொபிக்விக் வேலெட்டு, இந்த மாதிரி வேலெட்டு யூஸ் பண்ணி மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன், பேடிஎம் வேலெட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி வேலெட்ஸை யூஸ் பண்ணி மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் ₹2000 மேலே யூபிஐ வழியாக மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பணம் போகக்கூடிய பேங்க்குக்கு இன்டர்சேஞ்ச் ஃபீயாக கட்டணும்.
ஒரு ஃபீ கட்டணும். அந்த ஃபீ வந்து 0.5%லேருந்து 1.1% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டு அக்செப்ட் ப்ராசஸ் அண்ட் ஆத்தரைசிங் அந்த 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 அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் தான் இந்த ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது யார் யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா பியர் டு பியர் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளைபிள் இல்லை கஸ்டமர் டு கஸ்டமர் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளிகபிள் இல்லை. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் யூபிஐ மூலியமாக பணம் அனுப்பிச்சிக்கிறீங்க, மச்சான் ஒரு 200 அனுப்பி விட்றா, 300 அனுப்பி விட்றா, 500 அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு பணம் அனுப்பிச்சிக்கிறீங்களா, அதுக்கு வந்து இந்த அந்த டிரான்சாக்ஷனுக்கு இன்டர்சேஞ்ச் ஃபீ கட்ட போகிறதில்ல. சரிங்களா? அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்சேஞ்ச் ஃபீ நீங்கள் கட்ட போகிறதில்ல. மெர்ச்சன்ட் டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் எந்த வேலெட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த வேலெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பேடிஎம் வேலெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேடிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அந்த பேங்க்குக்கு கட்டணும். அதுதான் இன்டர்சேஞ்ச் ஃபீ, மறந்துடாதீங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் கஸ்டமர் டு கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன் பியர் டு பியர், அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்க, இண்டிவிஜுவலுக்கு அனுப்புகிறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்சேஞ்ச் ஃபீ கட்ட தேவையில்ல, நீங்களும் அது கட்ட தேவையில்ல. அதே மாதிரி பியர் டு மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன் அதுக்கும் வந்து இன்டர்சேஞ்ச் ஃபீ கட்ட தேவையில்ல. அதாவது நீங்கள் வந்து வேலெட்டில் பணம் ஏற்றுறீங்க, உங்களோட இப்போ உங்களுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் பேடிஎம்மில் வேலெட் வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து பேடிஎம்மில் வேலெட்டில் நீங்கள் பணம் ஏற்றுறீங்களா, அதாவது இப்போ வேலெட்டில் ஜீரோவாக இருக்குது, நீங்கள் ஒரு 500 ரூபாய் வேலெட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து வேலெட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா அதுக்கு இன்டர்சேஞ்ச் ஃபீ கட்ட தேவையில்ல. சரிங்களா? அது யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஃபீ கட்ட தேவையில்ல. அதேமாதிரி கஸ்டமருக்கு அடிஷ்னல் ஃபீ, யூபிஐ யூஸ் பண்ணுறதுனால அடிஷ்னல் ஃபீயும் கிடையாது. ஆனால் பியர் டு மெர்ச்சன்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து பேடிஎம் வேலெட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் கஸ்டமரு, எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து பேடிஎம் வேலெட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பணும், ஏற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வேலெட்டில், அப்போ வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஃபீ வராது. ஆனால் வந்து வேலெட் லோடிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜு உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் கட்டணும். அந்த வேலெட் லோடிங் சார்ஜுன்றது 15 பேசிஸ் பாயிண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 பேசிஸ் பாயிண்ட்னா 0.15% அப்படின்னு அர்த்தம். 15 பேசிஸ் பாயிண்ட்னா 0.15% அர்த்தம். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான், நீங்கள் பேடிஎம் வேலெட் வச்சுருக்கீங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது உங்ககிட்ட, உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து பேடிஎம் வேலெட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பணும், ஏற்றி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் அந்த 2000 ரூபாய்க்கு மேலே தான் யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் சொன்னேன்ல. ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5000 ரூபாய் வந்து பேடிஎம் வேலெட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பேடிஎம் வந்து அந்த எஸ்பிஐ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்பிஐக்கு வேலெட் லோடிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் 0.15% ஒரு சார்ஜ் கட்டணும். சரிங்களா? இந்த இதுவும் வந்து கஸ்டமர் கட்ட தேவையில்ல. அந்த கஸ்டமர், அதாவது நீங்கள் பண்ணுறீங்களா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகாது. பட் வேலெட் லோடிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பேடிஎம் வந்து எஸ்பிஐக்கு வந்து இந்த 0.5% 15% கட்டணும். இது வந்து வேலெட் லோடிங் சார்ஜஸ். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது, பேடிஎம்மில் வேலெட் வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய் வந்து லோட் பண்ண போகிறீங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து வேலெட்டுக்கு வந்து லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து 0.15% எவ்வளோ, 15 ரூபாய். இந்த 15 ரூபாய் யார் கட்டணும்? நீங்கள் வச்சுருக்க பேடிஎம் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சர்வீஸ் ப்ரொவைடர் யார்? பேடிஎம் வந்து எஸ்பிஐக்கு இதை வந்து கட்டணும். இதுக்கு பேர் வந்து வேலெட் லோடிங் சார்ஜஸ்ன்னு கட்டணும். சரிங்களா? இப்போ வந்து அந்த 10,000 ரூபாய் நீங்கள் வேலெட்டில் லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த 10,000 ரூபாய் லோட் பண்ணியிருக்கீங்களா, அதை வச்சு ஒரு மொபைல் வாங்கலான்னு போகிறீங்க. அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு வேலெட்டில் லோட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு, நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட்டை ஒரு பூர்விகாவோ இல்லை ஒரு சங்கீதா மொபைல்ஸ், இந்த மாதிரி மொபைல் கம்பெனி இருக்குல்ல, மொபைல் கடைகள் இருக்குல்ல, அந்த மொபைல் கடையில் போய் ஒரு மொபைல் வாங்கணும்னு போகிறீங்க. யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறீங்க. ஏன்னா உங்கள் பேடிஎம் வேலெட்டில் 10,000 ரூபாய் இருக்குது, ஆல்ரெடி எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து ஏற்றிட்டீங்க. அதுக்கு வந்து பேடிஎம் ஒரு 15 ரூபாய் உங்களுக்கு அந்த எஸ்பிஐ பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வேலெட் லோடிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பூர்விகாவோ ஒரு சங்கீதா மொபைல்ஸ்லேயோ வந்து சென்னை மொபைல்ஸ்லேயோ வந்து ஒரு மொபைல் வாங்கணும்னு போகிறீங்க, யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு போகிறீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ரீட்டைலர், இப்போ வந்து ரீட்டைலர் பேங்க்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பேங்க் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ரீட்டைலர் பேங்க்கு ஒரு பேங்க் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரீட்டைலர்னால் யாருன்னா, இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், மொபைல் ஷாப் போகிறீங்களா, அந்த மொபைல் ஷாப்போட அக்கௌண்ட் எங்கே இருக்கும்னா ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட அவங்களோட யூபிஐ கியூஆர் கோடை வந்து கடை முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அவங்களோட பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்னு எடுத்து போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து மொபைல் வாங்கிட்டீங்க, 10,000 rupees மொபைல் வாங்கிட்டீங்க, அதுக்கு வந்து நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் யார்? பேடிஎம். ஏன்னா நீங்கள் பேடிஎம் வேலெட்
வேலெட்டில் தான் அந்த 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்க. அவங்களோட பேங்க் யார்? ஆக்சிஸ் பேங்க். அவங்க கியூஆர் கோட் வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணணும், பேடிஎம்க்கு வந்து இன்டர்சேஞ்ச் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் இன்டர்சேஞ்ச் சார்ஜ். சரிங்களா? இதுக்கு பேர் தான் இன்டர்சேஞ்ச் சார்ஜ். ஸோ வந்து வேலெட் லோடிங் சார்ஜஸ் அப்படின்றது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அங்கே கொடுக்கும்போது, இன்டர்சேஞ்ச் சார்ஜ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து பேடிஎம்க்கு வந்து அந்த இன்டர்சேஞ்ச் சார்ஜை கொடுக்கணும். எவ்வளோ வருதுன்னா அது 0.5%லேருந்து 1.1% வரைக்கும் மாறுபடும். சரிங்களா? அது வந்து 0.5%லேருந்து 1.5%க்கு மாறுபடும். அதாவது ஃபியூலுக்கு வந்து 0.15, டெலிகாமு, யூட்டிலிட்டிஸ், போஸ்ட் ஆஃபீஸ், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சருக்கு வந்து 0.70, சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு வந்து 0.90, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கவர்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, ரயில்வே டிரான்சாக்ஷனுக்குலாம் 1%. அதே மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸுக்கு எல்லாமே வந்து 1.1%. கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்னால் ஜென்ரல் கிராசரி ஸ்டோர்ஸு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, மல்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்க்கு 1.1% வந்து இது வந்து இன்டர்சேஞ்ச் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கஸ்டமருக்கு எந்த சார்ஜும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் வேலெட் லோடிங் சார்ஜஸ், இன்னொன்று இன்டர்சேஞ்ச் சார்ஜஸ். வேலெட் லோடிங் சார்ஜஸ்ன்றது ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட வேலெட்டுக்கு லோட் பண்ணும்போது உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பேங்க்குக்கு எந்த பேங்க்லேருந்து பணம் வருதோ அந்த பேங்க்குக்கு வந்து வேலெட் லோடிங் சார்ஜஸாக 0.15% கொடுக்கணும். இன்னொன்று இன்டர்சேஞ்ச் சார்ஜ். நீங்கள் வேலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணும்போது யாருக்கு அந்த பேமெண்ட் போகுதோ அவங்க வந்து உங்களோட வேலெட் உங்களோட வேலெட்டோட சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இன்டர்சேஞ்ச் சார்ஜ் பண்ணணும். இது ரெண்டுலையுமே கஸ்டமருக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. மறந்துடாதீங்க. இது வந்து ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை நம்பிடாதீங்க. கஸ்டமருக்கு எந்த சார்ஜும் கிடையாது. இப்போ இந்த இன்டர்சேஞ்ச் சார்ஜ், வேலெட் லோடிங் சார்ஜ் 2 சார்ஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சார்ஜ் வந்து 30th செப்டம்பர் வந்து இன்னொன்று ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல்லேருந்து இருக்க போது இந்த சார்ஜஸை வந்து 30th செப்டம்பர் வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வரலாம், இல்லை இதில் இருக்க சார்ஜஸும் குறையலாம். இது வந்து டெம்பரவரியாக இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஆர்பிஐக்கு போயிருக்கு. அவங்க வந்து இன்னும் இதை வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டினால இன்னும் இதை வந்து டைரக்ஷனல் பண்ணி இன்னும் இது வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்பிசிஐலேருந்து இப்போ வந்து ஆர்பிஐக்கு போயிருக்கு. இன்னும் இதை வந்து டைரக்ஷனல் பண்ணி இன்னும் இது வழிவகுத்து கரெக்டாக வந்து அமைச்சு கொண்டு வரதுக்கு இன்னும் நாளாகும். 30th செப்டம்பர் இன்னும் ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் ஆஃப் நோ தேர் இஸ் நோ சார்ஜஸ் ஃபார் ஜென்ரல் கஸ்டமர்ஸ். இதை முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் ஆஃப் நோ சார்ஜஸ் ஃபார் ஜென்ரல் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த 2000 மேலே பண்ணோம்னா வந்து சார்ஜ் பிடிப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் நேற்றுலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அவசரமாக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் அதிகமாக லைக் பண்ணால் தான் வந்து நம்ம வீடியோ நிறைய பேருக்கு வந்து சஜஷன் லிஸ்ட்டில் காட்டும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனலில் 95% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்டு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.